ஹலோ ஹலோ, யாரு? நான் யாருன்னு தான் இருக்கட்டும். என்ன ஜாலியாக ஏதோ கேம் ராங் நம்பர் நினச்சேன் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹலோ 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 யாருங்க நீங்கள்? உங்களுக்கு என்னங்க வேணும்? டேய் பார்த்திபா, நீ தானே அது? நீ ஆன்லைன் கேம்லாம் போதும். இப்போது நான் புதுசாக ஒரு கேம் ஷோ சொல்கிறேன். கேம் ஷோ? நானே ஆல்ரெடி கேம் தாங்க விளையாடிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கேம் ஷோன்றீங்க? டேய், நீ ஆன்லைன் கேம் வேறு, இப்போ நான் சொல்ல போகிற கேம் வேறு. நீ சொல்கிறத நான் ஏன் விளையாடணும்? என்ன என்கிட்ட ஃப்ரீ ஃபயரில் தோற்று போனோம்? நீ தைரியம் தான் ரீமேட்ச் விளையாட, அதுலேயே கேம் ஷோன்ற சொல்கிறத கேட்டாடே. ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிற கேமே வேறு. எனக்கு கொன்றுவியா? ஒழுங்காக ஃப்ரீ ஃபயரில் என் கூட ஆடி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொன்றுன்றியா? சரி, அதெல்லாம் விட வித்யா பற்றி தெரியுமா? உனக்கு எப்படி தெரிஞ்சு தான்டா ஆகணும். இயர் 2020 SRM காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும்டா. நீ என்னெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்கா? உனக்கு அப்புறம் அந்த விஷயம் நான் தெரியும். வித்யாவை என்னெல்லாம் பண்ணி ஞாபகம் இருக்காடா? சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும். கேமா? அவரை லவ் பண்ணுறன்ற பேரில் நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தவங்க என்னெல்லாம் பண்ணீங்க? கடைசியில் கொண்டுட்டீங்கடா அவனை. 10 காசு சேர்த்து நீ பதில் சொல்லி ஆகணும். நான் சொல்கிறத நீ செஞ்சுதான். நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலன்னு இல்லையா? நீ பண்ணதுக்கான வீடியோலாம் இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப்? நான் அப்படி நம்புறது? வாட்ஸ்அப் போய் பாரு. ஹலோ சார், நீங்கள் வேறு யாரும் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்க நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளுலாம் இல்லைங்க சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோலாம் யூஸ் பண்ணுறாங்க சார். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கேம் ஷோலாம் பெரிய பிளேயர்லாம் இல்லை சார். ஃப்ரீ ஃபயர் அது பொழுதுபோக்கு சார். நீங்கள் திடீர்னு வந்து கேம் ஷோன்னு நான் என்ன சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நான் சொல்கிற 4 கேம் நீ விளையாடி தான் ஆகணும். ஓகே. கில் மீ, கில் சம்மன், டெல் மீ த ட்ரூத், ட்ரூத் ஆர் தட். இந்த 4 கேமும் தான் உன் லைஃப்பே சேஞ்ச் பண்ண முடியும். அது நீ விளையாடி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே. ஸோ நான் சொல்கிறத ஒழுங்காக செஞ்சுட்டேன்னா நான் உன்னை அப்படியே விட்டுருவேன். 4 கேம் பேருமே இட கூடமாக இருக்குது சார். நீ பண்ணதை விட இது எதுவுமே இடம் கொடுக்க முடியாது. அதனால நீ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும். ட்ரூத் ஆர் டேர் நான் போகிறேன் சார். சேஃபாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ட்ரூத் ஆர் டேர். சரி, உங்கள்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குல்ல, அது போய் எடு. இல்லை சார், நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. என்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு ஃபோன்லாம் இருக்குது. டேய், நடிக்காதடா, போயிட்றா. நீ என்ன பண்ணுறன்ட்டு நான் 24 hours வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன சுற்றிலாம் பார்க்குறேன். கேமராலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒழுங்காக போய் அந்த ஃபோனை எடு. ஓகே, சொல்கிறத சரிடா. ஃபோன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு ஃபோன். வெரி குட். இப்போ நீ அதில் திவ்யாவுக்கு கால் பண்ணி நீ அவளை ஏமாத்துற விஷயத்த சொல்கிற. அதை கேட்குறா அவ. விளையாடாதீங்க சார். நீ கேமரா மாரி நான் சொன்னது செய்யலைன்னா உன் வீடியோ ரிலீஸ் ஆகிடும் தம்பி. பரவாயில்லையா உனக்கு? சார், அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணான்னா அவங்க வீடியோ போகணும். எங்கள் வீட்டில் எடுத்துக்கோ அதெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறியா? அதுக்காகலாம் எனக்கு தேவையான ஃபோன் பண்ண முடியாது. அவ்வளோ யோ சைக்கோ, யாரையா நீ?
கண்ணெல்லாம் வச்சு சுட்டுங்க. எனக்கு பயமா இருக்குதியா. நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலைன்னா செவுத்துல இறங்கின குண்டு உன் நெஞ்சில் இறங்கின தம்பி. ஐயோ புரிஞ்சுக்கையா, அந்த செத்துறையா. நான் சொன்னதை மட்டும் செய், இல்லைன்னா உன் கதை இன்னையோட முடிஞ்சிடும். என்ன சொல்லணும் நான்? ஒழுங்கா திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஐயோ சொல்கிறத மட்டும் செய். இந்த இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டு என்னை மட்டும் ஏன் இப்படி பண்ணுற? தப்பு பண்ணும்போது இது தெரியலையா கண்ணா உனக்கு? தப்பு பண்ணும்போது நல்லவனாக இருப்பீங்க, உண்மையை சொல்லும்போது மட்டும் கெட்டவனாக இருப்பீங்களா? மரியாதையாக ஃபோனை பண்ணு. தப்பு நான் ஃபோனை கட் ஆகக்கூடாது, லைனில் வச்சுக்கிட்டே பேசணும்னு. ஒழுங்காக்கு பாக்கெட்டில் இருக்க ஹெட்செட்டை போட்டு பேசு. எடு, ஊரா மூட்டு காசில் வாங்கின ஹெட்செட் தானே. கேட்குதா நான் பேசுறது? ஓகே, இப்போ என்ன லைனில் வச்சுக்கிட்டே நீ பேசணும். ஏன்டா தப்பு பண்ணும்போது இவ்வளோ கெஞ்ச மாட்டுறீங்க, இப்போ உண்மையை சொல்லும் போது மட்டும் இவ்வளோ கெஞ்சுறீங்க? மூடிக்கிட்ட சொல்கிறத செய்டா. ஒழுங்கா அவளுக்கு கால் பண்ணு, இல்லைன்னா நான் பண்ண வேண்டியது இருக்கும். என்னை லவ் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒன்று முதல்ல லவ் பண்ணேன். எனக்கு இதுக்கு முன்னாடி அணுன்னு சொல்லி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன். அந்த பொண்ணுக்கு தெரியாமல் தான் ஒன்று லவ் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, நான் உங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டேன். தப்பு தான், மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் உன் பக்கமே நான் வர மாட்டேன். சந்தோஷமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன் முதல்ல அவளை முடிச்சிட்ட தம்பி. ஒரு மனுஷன் 2 பேரும் லவ் பண்ணுறது தப்பு இல்லையா? சினிமாவில் மட்டும் 2 பேரும் லவ் பண்ண மட்டும் என்ஜாய் பண்ணுறீங்க, ரியல் லைஃப்பில் லவ் பண்ண என்ன தப்பாயா? தம்பி, சினிமாவில் சொல்கிறது தான் யாரும் கேட்க மாட்டீங்களா? புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடுன்னுவாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 2 பேர் லவ் பண்ணுறது மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்களா? மூடிட்டு சொல்கிற கேம் மட்டும் விளையாட்டு போனாயே, புரியுதா? இப்போ நிறுத்திக்கலாம்யா. நீ சொன்ன மாதிரி நான் கேம் விட்டல, அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு என்னை விட்டு போய் அது முடியாது பையா. அது எப்படி முடியும் சொல்லலாம்? இப்போ தான் கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், அடுத்த கேம் செலக்ட் பண்ணு. இப்போ தானே ஒரு கேம் முடிச்சேன். கில் சம் ஒன், கில் மீ, டெல் மீ ட்ரூத். எது? சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ உடனே ஃபோனை போட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ நித்யாவுக்கு பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் சொல்கிற கண்ணா. அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் விளையாடல கண்ணா, நீ விளையாடுனதான் சொல்கிறேன். நீ சொன்னாங்க அப்பா அம்மா நம்பிடுவாங்களா? நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யலை, 3வது குண்டு உன் நெஞ்சில் பாயும். தேவையில்லாம் பிரச்சனைலாம் பண்ண அந்த வீடியோவை சேர்த்து டெலிட் பண்ணுறேன். சொல்கிறத செய்டா விளக்கண்ண. நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யலைன்னா நான் ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுவேன் விஷயத்த எல்லாத்தையும் வீடியோவோட. எனக்கு நீ மாட்டினது ஒரே ஆள் தான் ராஜா. தப்புன்னு தோச்சிட்டேன், என் வயசு 6 கூட வரல. என் மனுஷனை தப்பா பண்ணுறது இல்லையா? நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாதுடா. நீ ஃபோன் பண்ணுறியா, நான் பண்ணவா? ஒழுங்கா பண்ணு. நீ பண்ணாதே. இந்த பாரு கண்ணா, வேற யாரோ சொல்லி உங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக சொந்த புள்ள சொல்லியே அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீயா முன்னாடி முந்திக்கோ, இல்லைன்னா நான் முந்திக்க வேண்டியது இருக்கும். புரியுதா? சொல்றியா? என் கண்ணில் மட்டும் சிக்கிடாது, சிக்கிட செத்துருவேன். உன்ன மாரி புள்ளைய பெற்றதுக்கு அவங்க எப்பயோ செத்துட்டாங்கடா. இதுக்கப்புறம் தான் சாவணுமா? பண்ணு. ஹலோ, ஆமாம், நல்லா இருக்கும். சாப்பிட்டோம்.
இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுமா? ஏய் சொல்கிறத மட்டும் செய். நடுவில் பேசுனா நான் சொல்ல வேண்டியது இருக்கும். தயவு செஞ்சு நீயே சொல்கிற. அதான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லது. ஹார்ட் பேஷண்ட்டில் மோடின்னு சொல்கிறா. இல்லைனா நான் போட வேண்டியது இருக்கும் இப்போ லைனை. என்ன ராஜா? இல்லை ஒன்றும் நான் காலேஜ் படிக்கும்போது நித்தியான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நான் லவ் பண்ணேன். இல்லை இப்போ அந்த பொண்ணு உயிரோட இல்லை. இல்லை நானும் என் கூட படிக்கிற பசங்களும் அந்த பொண்ணை கும்பலாக சேர்ந்து சொல்ல முடியாதியா. கெடுக்கும்போது சுகமாக இருந்ததா? சொல்லும்போது கசக்குதா? நீ சொல்லு. அவங்களும் ஒரு பெண் தான். ஏய் பெண்ணோட கஷ்டம் பெண்ணுக்கு தான்டா தெரியும். முடின்னு சொல்கிறா. இல்லைம்மா இருக்கம்மா நானும் அந்த பசங்களும் ஒன்றா சேர்ந்து அந்த பொண்ணை கொண்டுட்டோம்மா. இது மற்றவங்க சொல்லி உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி உனக்குள்ள நானே சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியுமா? இல்லைம்மா இது அம்மா ஹலோ ஹலோ. என்ன ராஜா, உன்ன மாரி ஒரு பிள்ளைய பற்றதுக்கு சந்தோஷப்படுறாங்களா அவங்க அப்பா அம்மா? மண்ணாங்கட்டி கேம் ஷோ இது. ஏன் அவன் உயிரை எடுக்கிறதுக்கு பதிலாக என் உயிரை வந்து எடுத்துங்கிற? எனக்கு வர கோபத்துக்கு இதெல்லாம் இன்னும் ரொம்ப கோவப்பட்டியா ராஜா? அப்பா அம்மா வழி நீ தப்பு பண்ணிட்டு அப்பா அம்மா போய் சொல்லலாம் சொல்லுவியா? இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமாயா? ஏன் நான் தெரியாம தான் தப்பு பண்ணேன். அது இவ்வளோ பெரிய தண்டெல்லாம் வேணாயா? நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு. நான் குறுக்க மண்ணு கேம் ஷோக்கும் வரல. என்னை விட்டுரு. டேய் சொல்றத கேள்றா. என்னை வெறுப்பேத்தாத. நான் பண்ண வரைக்கும் போதையா வச்சிருயா போன. குறுக்க பேசாத. இப்போ நான் வச்சிருவேன் யார் போன. திரும்ப ஏயா பேசினே இருக்கும்போது ஃபோன் வைக்கிற என்னடா பழக்கம்? உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். தப்பு பண்ணது நீ. அதுக்கான தண்டனை நீ அனுப்பிச்சா ஆகணும் ராஜா. ப்ளீஸ் ப்ளீஸ். நீ என்ன ஏன்டா கெஞ்சுற? நீ பண்ண தப்பு உனக்கு தெரியாதா? இப்படி சோதிக்கிறாங்க. நான் என்னதாயா உங்களுக்கு பாவம் பண்ணேன்? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தப்பு பண்ணி நான் மன்னிச்சிரியா? சத்தியமா இதுக்கப்புறம் உங்க பேச்சுக்கே நான் வரமாட்டேன். சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டேன் ராஜா. ஆனால் நான் இன்னும் கன்வின்ஸ் ஆகலடா. உன்னை இன்னும் வச்சு செய்ய போகிறேன். வீட்டிலேருந்து இப்போ ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது ராஜா. நான் இன்னும் ஒன்று வச்சு கேம் விளையாடணும். இப்போ நான் எப்படி வீட்டில் போய் அப்பா முடிக்கும் கூட எனக்கு தெரியாது. கமான், இன்னும் 2 கேம் தான். கில் மீ டெல் மீ ட்ரூத். எது கில்மியா டெல் மீ ட்ரூத்தா? கில்மியா டெல் மீ ட்ரூத்தா? சொல்லு ராஜா, சொல்லி தொலைடா. கில்மியா டெல் மீ ட்ரூத்தா? எது? கில் மீ. சூப்பர் சாய்ஸ். கேம் நான் கில் மீ அந்த கேம் தான். அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். இப்போ அனுக்கு ஃபோன் போட்டு எல்லா விஷயத்தையும் நீ சொல்கிற. எனக்கு சொந்தமானதில் ஏற்கனவே 2 நீ பறிச்சிட்டு, என் அப்பா அம்மாவே எனக்கு ஒன்று பறிச்சிட்டு, இப்போ அனுவே என்கிட்ட வந்து பறிச்சு. உன் கையெடுத்து கும்பிட்றேன். நீ எங்கே இருக்கன்னு கூட எனக்கு தெரியல. உன் காலில் இருந்து கூட கும்பிட்றேன். நீ எங்கே இருக்குன்னு சொல்லு. தயவு செஞ்சு அனுவியாவது என்கிட்ட விட்டு. நீ என் காலில் விழுறது பிரயோஜனமே இல்லை ராஜா. என்னைக்கா இருந்தாலும் அணுவே ஒரு நாள் உன்னை கைட்டு விட்டு போயிடுவா. ஒழுங்காக அவளுக்கு ஃபோன் பண்ணியே பேசு. வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலையும் ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டியா? ஃபோன் போடுறா வேணா. நீ பேசுகிற ஃபிலாசபிலாம் ஓகே தான்யா. தப்பு பண்ணும்போது தெரியாம தான்யா பண்ணுறோம். உலகத்தில் எவனுமே தப்பு தெரிஞ்சு பண்ணுறது இல்லையா? தெரியாம தான்யா பண்ணுறான். அது ஒருத்தரம் தேடி போய் நீ இந்த மாதிரி பண்ணி கேம் சொல்லுவாடுவையா? புரியல.
நீ என்ன பேசுனியோ எனக்கு அது என் காதில் வீல. ஒழுங்காக அனுக்கு ஃபோன் போடு. ஃபோனை போடுறா என்ன? என்ன நான் அனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். போச்சு இல்லை உண்மையாக போட்டோம். ஹலோ அப்புறம் கூட்டின்னு போகிறேன் வெளியே. இப்போது அவங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லுவேன். உனக்கு முன்னாடியே நீ என்னை லவ் பண்ணுன்னு ப்ரப்போஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடியே திவ்யான்ற பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். நான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதனால் நான் அவனை லவ் பண்ணேன். இப்போ அவள் திரும்பி வந்து என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு கேட்டால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை உனக்கு தெரியக்கூடாதுன்னெலாம் இல்லை, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். பட் இல்லை நான் உன்னை ஏமாற்றணும்னு நான் நினைக்கல. உனக்கு புரியுதுமா? இல்லை எனக்கு கொஞ்சம் வாழ்க்கை தான் மயிரா போகுதுன்னு பார்த்தா உன்னால லவ்வும் மயிரா போகுதுடா. ஏன்டா உலகத்துல பண்ணாத தப்பாடா நான் பண்ணேன். அவன் பண்ற தப்பா தான்டா பண்ணேன். ஊர்ல இருக்க தலையெல்லாம் மிளகா அரைக்காம தேடி வந்து என் தலை மிளகா இருக்கு. யாருதான் யார் எங்களை மாதிரி ஆளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் தப்பு பண்ண வந்தேன், இப்போ திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இதோட விட்டு. என்கிட்ட இருக்க எல்லாமே போயிடுச்சு. லவ் போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு. இப்போ உன்னால வாழ்க்கையும் போயிடுச்சு. என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு நீ மட்டும் நல்லா இருக்கியா? இல்லை கங்க்ராச்சுலேஷன்ஸ், லாஸ்ட் கேம், டெல் மீ ட்ரூத். ஓ இவெல்லாம் நான் பேசுனது நீ கேட்க மாட்டேன். உனக்கு தேவை கேம் தான் விளையாடணும். இருக்கிறது ஒரே ஒரு கேம் தானே, அதை வேற என் வேலை சொல்லணுமா? டெல் மீ ட்ரூத். உனக்கு ஒரு ட்ரூத் சொல்லவா? டெல் மீ ட்ரூத்தில் நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் யாரும் தெரியுமா? எனக்கு எப்படியா தெரியும்? ஆனால் ஒன்றியா, நீ மட்டும் என் கையில் கெச்சியோ ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் ஏகப்பட்ட பேர் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க. உன்னை மட்டும் என்ன பண்ண போகிறது? என்ன ஒன்று, வாழ்க்கையில் நீ ஏறி மிதிச்சு போனவங்க நல்லா இருக்கிறானுங்க. நீ என் வாழ்க்கையை கெடுத்து போட்டு போயிட்டு நீயாவது நல்லா இருப்போம். உன் கூட காலேஜில் நரேஷ்னு ஒரு பையன் படித்தான் தெரியுமா? பிஎஸ்சி ஃபைனல் இயர் படித்தான். நான் தாண்டா அந்த நரேஷ். நம்ம மச்சான். நான் தான் நரேஷ். நரேஷ் நீதான் நரேஷ்? யோ அவன் ஒரு டத்தியா, வேஸ்ட் பீஸு. பொண்ணுங்கிட்ட பேச தெரியாது, கிளாஸில் வெறும் படிப்பியா அவன். நீ அவனா இருக்க சான்ஸே இல்லை. அவன் இந்த அளவுக்குலாம் இறங்கி செய்ய மாட்டான். அது ஒரு தத்தி. உங்களை நானே நிறைய வாட்டி கலாச்சிக்கிற ஏரியான்றதுலாம். எவன்டா சொன்னான் படித்தவன்லாம் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டான்னு? நான் தான் நரேஷ், நித்யா என் லவ்வர். அப்போ நீ தான் நரேஷ்? ஆமாம், நான் தான் நரேஷ். நீ அவளுக்கு எடுத்தல, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக வந்திருக்க மச்சான். அதான் டெல் மீ ட்ரூத் உங்ககிட்ட கேம். எப்போவுமே படிச்சுனே இருக்கானே, என்ன பண்ணுவான்னு நினச்சா? இந்த பள்ளியை நான் அப்போ வாங்கியிருப்பேன். நீ பண்ணதுன்னு எனக்கு தெரியாதுடா. அதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நீ இப்பயாடா பழி வாங்க வருவா? உன்னை எப்படி பழி வாங்கறது நான் யோசனை மச்சான். ஏன்னா அந்த இடம் அப்படியே பண்ணி தொலைச்சிருந்துருக்கலாம்ல.
என் ஆளை என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட தெரியுமா? ஆனால் அப்போ முடிவு பண்ணிட்டேன் மச்சான் உன்னை சரி செய்ய போகிறேன்னு. இப்போ கூட போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ பேசின எல்லா ரெக்கார்டும் அவங்ககிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. போலீஸ் தான் கீழே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாமியார் வீட்டுக்கு போக மச்சான். நித்யாவோட ஆத்மாவாது சாந்தி அடையட்டும்.